இன்றைக்கி இருக்கிற ஈஸியான கம்யூனிகேஷன் மீடியம் வந்து ஜாப் அலர்ட்ஸ் அண்ட் ஜாப் ரெக்யர்மெண்ட் எல்லாத்தையும் ஈஸி பண்ணுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ தட் எல்லாருக்கும் ஜாப்பை தேடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. டக்குன்னு வேலை கிடச்சிருது, யாருமே வேலை இல்லாமல் இல்லை. லேபர் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபில்டாக இருக்குது, யாருமே வேலை இல்லாமல் இல்லை. எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் எ குட் ஜாப் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறதாகட்டும், நிறைய பேர் ரியல் லைஃப்பில் பார்க்குறதாகட்டும், நிறைய பேர் நல்ல வேலை தேடிட்டு தான் இருக்காங்க. வேலை இல்லாமல் கரெக்டான பொசிஷன் கிடைக்காம தேடிட்டு தான் இருக்காங்க. கம்யூனிகேஷன் ஓட எவல்யூஷன் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ரொம்ப பேக்வேர்டாக இருந்துச்சு, அப்புறம் நல்லா எந்திரிச்சு வந்துச்சு, இப்போ திரும்ப கீழே போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 10th ஓட ட்ராப் அவுட் ஆகிற ஆட்கள் நான் இருந்த 90s ஏராவை விடையும் இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்குற பசங்க எல்லாமே வந்து ஈஸியாக ட்ராப் அவுட் ஆகுறாங்க. கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறனாலையா இல்லை எந்த தைரியத்தில் இன்னும் தெரியலை, ஸ்டடீஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி தெரியலை. அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து 90s நம்ம இருந்தப்போ ரொம்ப போராக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் மேலே வந்துச்சு, இப்போ திரும்பவும் பின்னாடி ரொம்ப போன மாதிரி இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் நாட் அட் ஆல் எவால்வ், ஸோ தட் ஜாப்ஸ் ஆல்சோ. அதனால் ஒரு ஜாப் ரெக்யர்மெண்ட் நம்ம தேடும்போது வந்து ப்ராப்பராக பப்ளிக் போஸ்டர்ஸ் லைக் பஸ் ஸ்டாப்ஸு, அப்புறம் லோக்கலில் சொல்லி வைக்கிறது, அப்புறம் ரிப்பீட்டட் போஸ்ட் ஒரு மீடியத்தில் ஒரு டைம் போட்டால் அதில் ஒரு ரெக்யர்மெண்ட் வந்து அது சேச்சுரேட்டட் அப்படி கிடையாது. அதே மீடியமில் ஒரு 3 times ஆச்சும் அட்லீஸ்ட் பண்ணணும். ஒரு பேப்பர் அட்வர்ட், பஸ் ஸ்டாப், அந்த மாதிரி பப்ளிக் போஸ்டர்ஸு, அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க சொல்கிறது, அப்புறம் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரியான சோஷியல் மீடியா இதில் பண்ணி எடுக்கிறது, அப்புறம் அந்த ஆடை ப்ரமோட் பண்ணி வாங்குறது, அப்புறம் OLX அந்த மாதிரி நிறைய இது. ஸோ தட் லேபர் மார்க்கெட்டை வந்து அவ்வளோ நம்ம நினைக்கிற மாதிரி சேச்சுரேட்டடெல்லாம் கிடையாது. நிறைய பேர் ஸ்டில் நல்ல ஜாபுக்காகவும் வேலையே இல்லாமல் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதுன்ற மாதிரி நல்ல மேலேயும் நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்மளுடைய டெவலப்டு கம்யூனிகேஷன் மீடியம் வந்து அவங்கள ரீச் பண்ணலை இன்னும், இல்லை அவங்க அதை பயன்படுத்தலையா, இல்லை இது அதில் ரீச் பண்ணலையா என்னங்கிறது தெரியல. ஸோ தட் ஒரு ரெக்யர்மெண்ட் பண்ணும்போது எல்லா மீடியம்ஸும் யூஸ் பண்ணுங்கள், அதை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 3 times ஆச்சும் ஒரே சேம் மீடியத்தை யூஸ் பண்ணால் நம்ம தேடிட்டு இருக்கிற லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஆட்கள் கண்டிப்பாக கிடைக்கும். டோன்ட் கிவ் அப்.